பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததை பார்க்கலாம். ஆனா உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆன் ரெக்கார்ட் நான் சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக வந்த பிறகு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட 3 மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி ஓர வஞ்சனையாகும்? அதனால்தான் இன்று நாம் சொல்லுகின்றோம், ஒரு அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அலோகேஷன் சொல்லிடுவோம். ஒரு அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும். 40% அவங்களுடைய பணத்தையும் உள்ள போடணும். நேர்மையான முறையில் நடத்தணும். நானே 3 மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்தில் எப்படி 90% இதை ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எப்படி தேவையில்லாத பேரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் கடிதம் எழுதியிருக்கோம். எத்தனையோ இடத்துல இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறி இருக்கிறது. மக்களை போய் மிரட்டுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க, ஓட்டு போடாதீங்க. இதை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க 2024 லோக்சபால 2021 அசம்பிளியில செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும், இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிறுத்தப் போவது கிடையாது. 100 125 நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள். பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன். அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்றில் எப்படி மோடியை அடிக்கிறாங்க? அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு கேட்கின்றேன், மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்கு. இந்திரா காந்தியினுடைய பெயர், ராஜீவ் காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க? காந்தியை பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க? ஒரு திட்டம் 2 திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியா காந்தி ஐயா பெயரை வச்சுட்டு எல்லாமே உங்க குடும்ப பெயர்ல வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மத்திய அரசு பெயர்த்தை வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்க இருக்குமோ அது இருக்குது. இன்னைக்கு இந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயர். அங்கே நாங்க மோடி ஐயா பெயர் வைக்கலையே, வேறு யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே. தேசத்தந்தையை அப்படியே தான் கௌரவ வச்சிருக்கிறோம், தேசத்தந்தையை அப்படியே தான் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி அது தவறாகும்? அதனால் நான் இந்த கேள்வியை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும், பத்திரிகை நண்பர்கள் மூலமாக செல்லணும். காங்கிரசுடைய பொய் பிரச்சாரத்தை நானும் நேற்றிலிருந்து பார்க்கிறேன். வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.